அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே, அனைத்தும் இங்கு அவரின் தஞ்சமே. நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், நிலையான சொந்தம், நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லையே. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இணையத்தின் வழியாக இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். உலக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கு கடவுளுக்காக நாம் ஒதுக்குகிற இந்த அற்புதமான நேரம், இந்த கல்வாரி பள்ளியில் இணைந்திருக்கக்கூடிய இந்த நேரம். இந்த நேரத்தில் நாம் நம்முடைய தேவைகளுக்காக மட்டும் ஜெபிக்கிற ஒரு இடமாக இந்த கல்வாரி பள்ளி இல்லாமல் நாம் கடவுளை போற்றி புகழக்கூடிய ஒரு அற்புதமான இடமாக, நேரமாக இது இருக்க வேண்டும். நம்மை படைத்து பாதுகாத்து வழி நடத்தி வருகிற கடவுளுக்கு நன்றி சொல்கிற ஒரு அற்புதமான நேரமாக இந்த கல்வாரி பள்ளி இருக்க வேண்டும். அதில் இணைந்திருக்கக்கூடிய நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிற அதே தருணத்தில் கடவுளுடைய சாயலாக இருக்கக்கூடிய மற்ற மனிதர்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள்கிட்ட யாராவது கேட்டிருப்பாங்க, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களை நினைத்து பாருங்கள். யாரும் கேட்காட்டியும் கூட உங்களுக்கு தெரியும்ல, இவங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் வேண்டும், தேவை வேண்டும், அவருடைய அருள் வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தேவையை நீங்கள் அறிந்திருப்பீர்கள. அவங்களுக்காக இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபியுங்கள். கடவுள் அடுத்தவர்களுக்காக ஜெபிக்கிற உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த திருப்பலியில் நம்ம அப்படிப்பட்ட வரங்களுக்காக நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் அடுத்தவர்களையும் ஒப்பு கொடுத்து சிறப்பாக மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். பிதாவே, என்னை மன்னியும். என் பிதாவே, என்னை மன்னியும். இயேசுவே, என்னை இரட்சியும். இயேசுவே, என்னை இரட்சியும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஆவியானவரே, என்னை பலப்படுத்தும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, ஒரே திருமகன் வழியாக எங்களை புது படைப்புகளாக்கிய உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உமதருளினால் அவருடைய சாயலில் நாங்கள் காணப்படவும் அவரில் எங்கள் இயல்பு உம்மோடு இணைந்திருக்கவும் கனிவாய் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நாம் எதை கேட்டாலும் கடவுள் நமக்கு செவிசாய்க்கிறார். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம்.
பிரிவு 5 இறை வார்த்தைகள் 14 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். ஆனால் உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நமக்கு தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்துள்ளார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள், இவரே நிலை வாழ்வு. பிள்ளைகளே, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. என் இதய துடிப்புக்களோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. என் இதய துடிப்புக்களோ என் இசையின் குரலுக்கு தாளங்களே. இசை ஒன்று இசைக்கின்றேன் இறைவா எளிய குரல் தனிலே. Alleluia, 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 Alleluia. காரிருளில் இருந்து மக்கள் பேரொளியை கண்டனர். சாவின் சூழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடரொளி உதித்துள்ளது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே.
யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 22 30 வரை. அக்காலத்தில் இயேசுவும் அவர் தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்திற்கு அருகில் உள்ள ஐனோனில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மைச் சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்லுகின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்றைய தலைப்பானது இப்படி கேட்டால் நிச்சயம் நாம் பெற்றுக்கொள்வோம். எப்படி கேட்டால், கடவுளிடம் நாம் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். நாம் ஆலயங்களுக்கு வரும் பொழுது, திருப்பலியில் பங்கேற்கும் பொழுது, எந்த வழிபாட்டில் நாம் கலந்து கொண்டாலும் கடவுளிடம் நம்முடைய தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். அதில் முக்கால்வாசி நம்முடைய புற தேவைகளாகத்தான் இருக்கும். எனக்கு நல்ல வீடு கட்டணும், நான் நல்ல காரு வாங்கணும், இது மாதிரி திருமணம் நடக்க வேண்டும், எனக்கு இவ்வளோ சவரன் நகை வேணும், இப்படியாக என்னுடைய நோய்கள் நீங்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேவைகளை நாம் அடுக்கி கொண்டே போகிறோம். பெரும்பாலான தேவைகள் அதில் நம்முடைய புற தேவைகளாகத்தான் இருக்கும். ஆனால் நாம் கடவுளிடம் கேட்பது எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்கிறோமா? கண்டிப்பாக, நிச்சயமாக இல்லை. அப்போ எப்பொழுது எப்படி கேட்டால் கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் அப்படிங்கிறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் வேடிக்கையாக சொல்வது உண்டு. இப்போ ஒருத்தர் நிறைய பணம் வச்சுருக்கிறாரு, நகை வச்சுருக்கிறாரு, ஒரு வாரம் வீட்டை விட்டுட்டு ஊருக்கு போகிறாரு. அப்போ அதை பூட்டிகிட்டு போகும்போது கண்டிப்பாக கடவுளிடம் ஜெபிப்பார். கடவுளே, யாரும் இதை திருடிடக்கூடாது, நீ தான் பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கண்டிப்பாக ஜெபிப்பார். அதே போல் அந்த வீட்டு திருட நினைக்கக்கூடிய ஒரு திருடனும் கூட கடவுள் நம்பிக்கை உள்ளவனாக இருந்தால் என்ன பண்ணுவான்? கடவுளே, நான் இன்றைக்கி இந்த வீடை திருட போகிறேன், நான் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடவுளிடம் கண்டிப்பாக வேண்டுவான். இப்போ 2 பேருமே கடவுளுடைய பிள்ளைகள் தான். 2 பேருமே கடவுளை நோக்கி ஜெபிக்கிறார்கள். இப்போ யாருக்கு கடவுள் அருளுவார்? அப்போது நாம் எதை கேட்கிறோம் அப்படிங்கிறதுல நாம் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய அந்த முதல் வாசகத்தினுடைய அடிப்படையில் ரொம்ப அருமையாக யோவான் முதல் வசனத்திலே சொல்லிவிடுகிறார், நாம் கேட்பது கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின். நல்ல கவனமாக கேட்கணும். நாம் கேட்பது கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். அப்போது நாம் கேட்பதற்கு முன்பாக கடவுளுடைய திருவுளம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நாம் அறிந்திருக்கிறோமா? இப்போ நாம் கேட்கலாம், எது வேணாலும் கேட்கலாம், எனக்கு இது கொடுங்க அது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆனால் நான் கேட்பது கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு உகந்ததாக இருக்கிறதா? நாம் நிறைய நேரங்களில் தோற்று போவதற்கான காரணம், பெறாமல் இருப்பதற்கான காரணம் அதுதான். நாம் இந்த நிரந்தரமற்ற இந்த பொருள் தேவைகளுக்காக மட்டுமே நாம் கடவுள்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி நாம் எதை கேட்க வேண்டுமோ அதை கேட்கும் பொழுது இது எல்லாமே நமக்கு போனஸாக கிடைக்கும். ஆனால் அங்கே தான் நம்ம தவறு செய்து விடுகிறோம். இதையே கேட்டுட்டு நான் என்னுடைய வாழ்க்கையில் கடவுள்கிட்ட எப்படி நான் கேட்க வேண்டும், எதை கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுல நான் ஃபெயிலியர் ஆயிடுறேன். அதனால் இங்கேயும் நான் தோற்று போகிறேன். அப்போது ரொம்ப தெளிவாக யோவான் சொல்கிறார், கடவுளுடைய திருவுள்ளத்திற்கு ஏற்ப நாம் கேட்கும் பொழுது அவர் கண்டிப்பாக அருள்வார். அப்போ கடவுளுடைய திருவுளம் என்பது என்ன? நாம் இப்படி போய் எனக்கு நகை கொடுங்க, எனக்கு வீடு கொடுங்க, எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்கிறதா கடவுளுடைய திருவுளம்? கடவுளுடைய திருவுளம் என்றால் என்ன? அதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? முதல்ல கடவுளுடைய திருவுளத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆழமாக விவிலியத்தை படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம விவிலியத்தை படிக்காமல்
கடவுளுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ளாமல், கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக தான் அவருடைய திருவுளம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அதனால தான் விவிலியம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக இருக்க வேண்டும். நாம் பைபிள் படிக்கணும், தினந்தோறும் விவிலியம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அழுத்தமாக ஒவ்வொரு முறையும் எல்லோரும் நமக்கு சொல்லக்கூடிய காரணம் அதுதான். விவிலியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது தான், விவிலியத்தை படிக்கும் பொழுது தான் நம்ம கடவுளுடைய திருவுளத்தை நன்கு அறிந்து கொள்ள முடியும். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடாக நான் இதை பார்க்கிறேன். நம்ம திருப்பலியில் பங்கேற்கும் பொழுது இப்போ நிறைய மாறிக்கிட்டு வருது, கண்டிப்பாக மாறிக்கொண்டு வருகிறது. நிறைய பேர் விவிலியம் எடுத்துட்டு வருகிறார்கள், வாசிக்கும் பொழுது அதை பின்பற்றுகிறார்கள். உண்மையிலே மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அதே நேரத்தில் இன்னும் பெரும்பான்மையாக நம்ம திருப்பலியில் இந்த இறைவார்த்தை பகிர்வு, அந்த நேரத்தில் முதல் வாசகம் நற்செய்தி, ஞாயிற்றுக்கிழமைகளில் முதல் வாசகம், இரண்டாம் வாசகம் நற்செய்தி, திருப்பாடல்கள், இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய எண்ணங்கள் எங்கேயோ இருக்கிறது. கடமைக்கு நாம் நிறைய நேரங்களில் உட்கார்ந்து முடிந்த பிறகு நாம் இன்னைக்கு என்ன வாசித்தோம் அப்படிங்கிறத கூட நாம் மறந்து விடுகிறோம். ஏதோ மறையுரை கொஞ்சம் கதையும் ஜோக்காக இருக்கும் பொழுது அதை நினைவு கொள்கிறோம். ஆனால் மற்ற என்ன விஷயங்கள் அருத்தந்தை சொல்லுகிறார் அப்படிங்கிறத நாம் மறந்து விடுகிறோம். ஆக வசனங்கள், வார்த்தைகள் நமக்கு நிற்பதே கிடையாது, மனதில் நிற்பதே கிடையாது, மாறிக்கொண்டிருக்கிறது. நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஆனால் இன்னும் அதிகமாக இது பின்பற்றப்பட வேண்டும். ஆனால் இறை வார்த்தைக்கு நாம் எந்த அளவுக்கு, நற்கருணை பகுதிக்கு நாம் கொடுக்கிற முக்கியத்துவம் இறை வார்த்தை பகுதிக்கு நாம் கொடுக்கிறோமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். விவிலியத்தை நாம் படிக்காமல் கண்டிப்பாக கடவுளுடைய திருவுளத்தை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. அதைத்தான் புனித பவுல் தீமோத்தேயுக்கு எழுதிய 2வது திருமுகத்தில் 3வது அதிகாரம் 16-17 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றது, அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ நமக்கு பயிற்றுவிக்கிறது. அப்போது இந்த இறை வார்த்தை விவிலியம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு படிப்பினையை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான உயிருள்ள வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையின் மூலமாகத்தான் கடவுளுடைய திருவுளம் என்ன என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். யோவான் எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 40வது வசனத்தில் இவ்வாறாக நாம் வாசிக்கிறோம். மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையினுடைய திருவுளம். நம்ம யோவான் எழுதிய நற்செய்தி 3:16 நம்ம எல்லாருக்குமே தெரிந்த அந்த பகுதி. தன் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். இந்த வசனங்களுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது கடவுளுடைய திருவுளம் என்பது நம்முடைய மீட்பு. தன்னுடைய ஒரே மகன் வழியாக அவர் நம்மை மீட்டு கொள்ள விரும்பினார். அது சால்வேஷன், அதுதான் கடவுளுடைய திருவுளம். அந்த திருவுளம் இன்னும் சில விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. இப்போது கடவுள் அவருடைய விருப்பம் என்பது தன்னுடைய பிள்ளைகளை இந்த பாவத்திலிருந்து மீட்டு கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு முறை தன்னுடைய ஒரே மகனை இந்த மண்ணுலகிற்கு அனுப்பி சிலுவையிலே நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு ஒரு மீட்பை கொடுத்தார். ஆனால் நாம் நம்முடைய பலவீனத்தினால், நம்முடைய மனித இயல்பினால் மீண்டும் மீண்டும் பாவத்துக்குள்ளே விழுந்து கொண்டே இருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்து நாம் கேட்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் கேட்பதை பெற்றுக்கொள்ளவே முடியாது. மாறாக கடவுளுடைய திருவுளம் இன்னும் சில விஷயங்களை உள்ளடக்கி இருக்கிறது. அதை நிறைவேற்ற வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமையாக இருக்கிறது, தனிப்பட்ட மனிதனுடைய கடமையாக இருக்கிறது. கடவுள் விரும்புகிற, நம்மிடமிருந்து விரும்பக்கூடிய காரியங்களாக பார்ப்பது, முதல்ல நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பியூரிட்டி, ஹோலினஸ், நாம் எந்த அளவிற்கு தூயவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சிந்தித்து பார்க்க கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். புனித பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகம் 4:3 இவ்வாறாக வாசிக்கிறோம். நீங்கள் தூயோராவதே கடவுளுடைய திருவுளம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எந்த அளவிற்கு ஒழுக்கத்தோடு வாழ்கிறோம், பாவம் செய்யாமல் நாம் மொராலிட்டியில் நம்முடைய வாழ்வு எப்படி இருக்குது சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுளுடைய திருவுளம் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் நிபந்தனை, நாம் தூயோராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது கடவுளுடைய திருவுளமாக இருக்கிறது. இரண்டாவது, கடவுளுடைய திருவுளம் உள்ளடக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் 1 தெசலோனியர் 5:16-18 நாம் வாசிக்கிறோமே, எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாமல் இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. இரண்டாவது, கடவுளுடைய திருவுளம் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது, என்ன நடந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும், இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபத்தில் எந்த அளவிற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது திருவுளம், கடவுளை எப்பொழுதும் போற்றி புகழக்கூடிய மனநிலையோடு கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக, கடவுளுடைய திருவுளம் உள்ளடக்கியிருப்பது, அது நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது மற்ற மனிதர்களுக்கு நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு மற்றவர்களுக்கு நாம் நன்மையான காரியங்களை செய்கிறோம் நினைத்து பார்க்க வேண்டும்.
பேதுரு எழுதிய முதல் துறைமுகம் 2:15 இவ்வாறாக வாசிக்கிறோம். இவ்வாறு நீங்கள் நன்மை செய்ய முன் வருவதன் மூலம் மதிகெட்ட அறிவிலிகள் வாயடைக்க செய்ய வேண்டும் என்பதை கடவுளுடைய திருவுளம். ஆக மூன்றாவதாக நாம மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடிய மனிதர்களாக வாழ வேண்டும். நான்காவதாக கடவுளுடைய திருவுளம் உள்ளடக்கி இருப்பது, நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது, நாம் அன்புள்ளவர்களாக நீதி உள்ளவர்களாக வாழ்கிறோமா? மீகா நூல் 6வது அதிகாரம் 8 இப்படியாக வாசிக்கிறோம். ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டியிருக்கின்றாரே, நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதையும் தவிர வேறு எதை ஆண்டவர் உன்னிடம் கேட்கிறார்? கடவுளுடைய திருவுளம். நான்காவது, நாம நேர்மையோடு அன்புள்ளவர்களாக நீதியோடு வாழ்கிறோமா? அது கடவுளுடைய திருவுளத்தோடு நாம் வாழக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கும். அடுத்ததாக, கடவுளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேடுகிறோமா? கடவுளை நாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய ஒவ்வொரு காரியத்திலையும் கடவுளை மையமாக வைத்து அவரை தேடக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோமா? இல்லை இந்த உலகப்போக்கான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு நாம் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய, அதாவது ஒரு நிலையற்ற மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த ப்ளஷர்னு சொல்லுவாங்கள்ல, அதை தேடிய ஒரு ஓட்டத்தில் நாம் இருக்கிறோமா? ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் 12:2 அப்படியாக நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக. இந்த உலகத்தின் போக்கின்படி வாழாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெறுவதாக. அப்பொழுது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். கடவுளுடைய திருவுளத்தை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த உலக போக்கின்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு புது மாற்றம் வர வேண்டும். அப்படியாக வரும் பொழுது எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாய் தெரியும். அப்போ கடவுளுடைய திருவுளத்தை நான் தெளிவாய் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய வாழ்க்கையை உலகப்போக்கில் இன்று எடுத்துவிட்டு மாறாக புது படைப்பு பெற்றவனாக, கடவுளை தேடக்கூடிய ஒரு மனிதனாக, கடவுளை என்னுடைய செயல்களில் மையமாக வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதனாக நாம் வாழும் பொழுது கடவுளுடைய திருவுளத்திற்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக கடவுளுடைய திருவுளம் உள்ளடக்கி இருப்பது நம்முடைய மனமாற்றம். மனம் மாறுங்கள், இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று சொல்லி இயேசு அழைப்பு விடுக்கிறார். நாம் அந்த மனமாற்றத்திற்கு தயாராக இருக்கிறோமா? இப்படியாக நாம் கடவுளுடைய திருவுளத்தை அவருடைய வார்த்தையின் மூலமாக தெளிந்து தெரிந்து நாம் வாழும் பொழுது இந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உள்ளடக்கி இதை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றும் பொழுது கண்டிப்பாக நாம் கேட்கக்கூடிய அனைத்தையும் கடவுள் அருளக்கூடியவராக இருக்கிறார். எரேமியா எழுதிய புத்தகம் 29:11 கடவுளுடைய ஆசீர்வாதம் எப்படியாக நமக்கு நம்பிக்கை கொடுப்பதாக நான் பார்க்கிறேன். உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ, அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல. கடவுள் நமக்கான ஒரு வளமான எதிர்காலத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதற்கு அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவருடைய திருவுளத்தை தெரிந்து அதன்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். தூயவர்களாக, அவரை போற்றி புகழக்கூடிய மனிதர்களாக, அவரை தேடக்கூடிய மனிதர்களாக, மற்ற மனிதர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய மனிதர்களாக, நம் மனம் மாறியவர்களாக, நீதியும் நேர்மையும் அன்பும் கொண்ட மனிதர்களாக நாம் வாழும் பொழுது கடவுளுடைய திருவுளத்தின்படி வாழ்கிறோம். கடவுளுடைய திருவுளத்தின்படி நாம் வாழும் பொழுது நாம் கேட்பது அனைத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். அப்படியாக இதன்படி நாம் வாழும் பொழுது நாம் இந்த புற தேவைகளுக்கு கடவுளிடம் கண்டிப்பாக கேட்கவே மாட்டோம். அது நம்முடைய தேவைகள் அனைத்துமே கண்டிப்பாக உயரிய ஒன்றாக தான் இருக்கும். அப்படியாக நாம் கடவுளுடைய மீட்பிற்காக ஜெபிக்கும் பொழுது நாம் எதிர்பார்க்கிற, நம்ம வேண்டுகிற மற்ற இந்த புற தேவைகளும் நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஆக நாம் கடவுளிடம் கேட்கும் பொழுது எப்படி கேட்க வேண்டும், எதை கேட்க வேண்டும் என்று சொல்லி அறிந்தவர்களாக, ஆண்டவருடைய திருவுளத்தை தெரிந்தவர்களாக வாழ தொடர்ந்து திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கிட என்னை. அர்ப்பண மலராய் வந்தேன், அர்ச்சனையாக்கிறேன் என்னை. மனமில்லாத மலர் ஆனாலும், இதழ் வாடியே போனாலும்,
மனமில்லாத மலர் ஆனாலும் இதழ் வாடியே போனாலும் வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. வேள்வியில் சேர்த்து கொள்வாய், அந்த ஜோதியில் நிறைவு கொள்வே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கிட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை இக்காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளின் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உன் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் இன்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்தபோது சாவுக்குரிய மனிதத்தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்குரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலைவாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மையனத்திற்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தியதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று உமக்கு ஒளியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு ஆவியை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் புது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயிலுள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து ஒரு திருமுக ஒளியின் ஒளிச்செல்லும் எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தித்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பனையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமை அளித்திருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உட்கொள்ளும் திருளும் திருத்தமை திருப்பும் தன்னைக்குள்ளாக்கும் பெருவகத்தை மனது குடலுக்கு பாதுகாப்பு நலமளிக்கும் அருமந்தாவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்ற ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளம் திருத்தமை காத்து மித்திய வாழ்வளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.